ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மாதா நம்மிடம் எதிர்பார்க்கிறது என்ன? அவர் பிள்ளைகளுடைய ஒற்றுமையை எதிர்பார்க்கிறார். லூர்து நகரிலே அன்னை காட்சி கொடுத்த பொழுது வருத்தத்தோடு சொன்ன செய்தி என்ன? என் மக்கள் கடவுளுக்கு எதிராக நிறைய பாவங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மாதாவுக்கு நாம் விழா எடுக்கிறதுனால மாதா கண்ணில் வர இரத்த கண்ணீர் நின்றுமா? அதை நிறுத்தணும்னா நம்ம ஒன்று செய்யணும். கடவுளுக்கு ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். மாதாவினுடைய புதுமைகளை பேசிக்கிட்டே இருக்கலாம். மாதா இன்றைக்கும் பிள்ளைகள் தன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னாலும், பிள்ளைகள் தனக்கு வருத்தம் தரக்கூடிய நிறைய காரியங்களை செய்தாலும், இன்றும் நாம் கேட்கிற எல்லா காரியங்களையும் கடவுளிடமிருந்து நமக்கு பெற்று தந்து கொண்டு தான் இருக்கிறார். நான் ஒன்று கேட்குறேன், இது உங்களுக்கு தோணுச்சா தோணலையான்னு தெரில. எல்லாரும் உங்களுக்கு வேணுங்கிறத மாதா கிட்ட போய் கேட்குறீங்களே, என்னைக்காவது அந்த அம்மாவை பார்த்து அம்மா நான் உனக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு யாராவது கேட்குறீங்களா? கேட்டிருக்கிறீங்களா? கேட்க மாட்டீங்களே. ஏன்னா பிள்ளைகளோட இயல்பே பிடுங்கிறது தானே. கண்டா எனக்கு எங்கே சாக போகிற நேரத்தில் கூட சொத்து எழுதி வச்சியான்னு கேட்டுட்டு தான் நம்மால் உக்காந்துருப்பான். எப்படி பிள்ளைகள் நம்முடைய விருப்பத்தை கேட்பதில்லையோ அதே போல் பெரியவர்கள் நான் கேட்குற மாதாட்ட எல்லாமே கேட்குறீங்க. மாதா எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படி கொடு, என் ஆசையை நிறைவேற்று, நான் நினச்சதை கொடு அப்படின்னு கேட்குறீங்களே. மாதா நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு என்னைக்காவது மாதாவை பார்த்து கேட்டிருக்கிறீங்களா? மறந்து கூட கேட்டிருக்க மாட்டோமே. ஏன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னு தெரியும், அதை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நமக்கு தெரியும். எதுக்கு டைமை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நாம் போவோம் இல்லை? அன்புக்குரியவர்களே, மாதாவை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம், எல்லாம் தெரியும். இன்னொன்று சொல்கிறேன், மாதாவினுடைய புதுமைகள், மாதா இதை செய்தார் அதை செய்தார், மாதாட்ட இதை நான் வேண்டுன்னு எனக்கு கொடுத்துறாங்க, இதெல்லாம் பேசுவீங்க. ஆனால் மாதாவினுடைய வாழ்க்கையை எப்பொழுது நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள்? மாதாவினுடைய எதிர்பார்ப்பை எப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவீர்கள்? மாதா எதைத்தான் உண்மையாக நம்மிடம் எதிர்பார்க்கிறார்? இந்த மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரத்தையா, அல்லது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்காரத்தையா, இல்லது தங்க கிரீடத்தை கேட்டாங்களா, தங்கத்தேரு கேட்டாங்களா, எதை கேட்டாங்க நம்மக்கிட்ட? அப்போ மாதா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று, நாம் செய்யறது ஒன்று. நீ கேட்குறதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, கொடுக்கறத வாங்கிக்கிட்டு பேசாமல் கம்முன்னு இருந்துக்கணும். சரி, ஏன் மாதாவை தேரில் வச்சு சுரூபத்தையெல்லாம் வச்சு ஏன் கட்டுறோம்? ஏன் கட்டிடுறீங்க? சுரூபத்தை தேரில் வச்சு கட்டிடுறீங்களா? ஏன் கட்டுறீங்க? கீழே விழுந்துடக்கூடாது. நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க, நான் எப்படி தெரியுமா யோசிக்கிறேன்? நாம் தேருக்கு முன்னாடி பண்ணுற அட்டகாசத்தையெல்லாம் பார்த்து மாதா இறங்கி நம்மளை அடிச்சிடக்கூடாதுன்னு நம்ம கட்டி வச்சிடறோம். தேருக்கு முன்னாடி ஜெபம் சொல்லிட்டு போகணும், அங்கே தான் மேக்கப் அதிகமாக இருக்கும். தேர் சுற்றி வர்றவங்க உங்களை பார்க்க வந்தாங்களா இல்லை மாதாவை பார்க்க வந்தாங்களா? கொஞ்சம் ஆர்டினரியாக போட்டு வரும். இந்த கல்யாணத்துலையெல்லாம் கூத்து நடக்கும் பாருங்க, பொண்ணை விட மற்றவங்களாம் மேக்கப்பில் அவங்க அம்மா அக்கா எல்லாம் பயங்கரமாக வருவாங்க. மாப்பிள்ளைக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். கடைசியில் பார்த்து தாலி வேறு பக்கம் கட்டினா குடும்பத்தில் குழப்பத்தை ஒன்று பண்ணிடுவாங்க. ஆக பாருங்கள், மாதா நம்மக்கிட்ட எதை விரும்புகிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. மாதா நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று பிள்ளைகளிடையே ஒற்றுமை. ஏன் நம்மளால் கடவுளுடைய வார்த்தைக்கு மாதாவை போல் கீழ்ப்படிய முடியலை? ஏன் மாதாவை போல் கடவுளுடைய விருப்பத்தை மட்டும் நம்மளால் வாழ முடியல? அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னார், மாதா தூய ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனால் நாம் எல்லாம் தூய ஆவியால் நிரப்பப்படுறதையே நம்ப மாட்டோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மறந்து போன ஒரு கடவுள் யார் என்று சொன்னால் அவர் தூய ஆவியானவர் தான். எத்தனை பேர்த்துக்கு தூய ஆவியானவரை பற்றி தெரியும்? தூய ஆவியாரை நம்புகிறேன் விசுவாச பிரமாணத்தில் சொன்னால் மட்டும் பத்தாது. நம்புறையா? நிஜமாலுமே தூய ஆவியாரை நம்புகிறோமா நாம்? ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம்
9வது வசனத்திலே இப்படியாக பவுலடியார் சொல்லுவார், கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியோர் அல்ல. அல்ல. நம்மக்கிட்ட ஏன் ஒற்றுமை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஆவியானவர் இல்லை. எல்லாத்துட்டையும் ஒரே ஆவியானவர் இல்லை. இந்த உலகத்தில் 2 ஆவிகள், ஒன்று தீய ஆவி, மற்றொன்று தூய ஆவி. இந்த 2 ஆவியும் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம் எல்லாம் தூய ஆவியை மட்டும் பெற்றிருந்தோம் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். நம்மிடத்தில் தூய ஆவி இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் ஒற்றுமை இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே பவுலடியார் ஒற்றுமைக்காக அழகான காரியங்களை எல்லாம் சொல்லுவார். நம்மெல்லாம் யார்? 12வது அதிகாரம் 13வது வசனம், ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஆவியையே, அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். நம்மளாம் ஒன்றா இருக்கிறதுக்காகத்தான் திருமுழுக்கு வாங்கி இருக்கிறோம். மொழிகளில் வென்றால் மாற்றம் இருக்கலாம், ஆனால் அர்த்தங்களில் ஒன்றுதான். எல்லா அர்த்தமும், மொழி தான் வேற, ஆனால் அர்த்தம் ஒன்று தான். அந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிரேக்கரானாலும் ரோமையரானாலும் யூதரானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூயாவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி ஒன்றா இருக்க கற்றுக்கணும். இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் அனைவருக்கும் தாழ்வு. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் கையை எடுத்துக்குங்க. 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இந்த 5 விரலும் ஒன்றா சேரலைன்னா ஒரு வேலையை செய்ய முடியாது. நீங்கள் இந்த ஒரு விரலே வண்டி ஓட்டிகிட்டு போயிடுவீங்களா? இந்த ஒரு விரலே சமைச்சிருவீங்களா? கட்டை விரல் தான், ஆனால் கட்டை விரலை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. கட்டை விரல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக ஒன்றா இருக்கணும். அதற்காகத்தான் எல்லோருக்கும் ஒரே ஆவியை கொடுக்கிறார்கள். நமக்கெல்லாம் ஒரே மாதிரி ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி புது நன்மை கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி உறுதி பூசல் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஒரே மாதிரி குருத்துவ அருள் பொழிவு கொடுக்கிறார்கள், ஒரே மாதிரி தான் அடக்கம் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி செஞ்சாலும் நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லை. இதை பார்க்கும்போது மாதாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லை? நம்மளே எடுத்துங்க, சாதாரண மனுஷங்க. நம்ம பிள்ளைங்க 2 பேர் இருந்தாலும் தெருவில் கட்டி பிடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான், மண்டையை உடச்சிக்கிறான், சொத்துக்கு சண்டை போடுறான்னா எந்த அம்மா சீக்கிரம் செத்து போயிடுவாங்க. எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு 4 பசங்க. அந்த 4 பசங்களில் எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு அந்த சொத்து பிரிக்கிற சண்டையில் 2வது பையனோட அந்த ஒரு பையன் போய் அந்த கடைசி அவங்க கடைசி சித்தப்பாவை சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த தாத்தா, அவங்க அப்பா, அந்த 4 மகன்களுடைய அப்பா நல்லா தான் இருந்தார். அடுத்த 4 நாளில் இறந்துட்டார். வேதனை, நான் இருக்கும்போதே என் பையனை அவன் அடிக்கிறானே, அதை அந்த அண்ணங்காரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறானே, எங்களுக்குள்ளே 1000 இருக்கும், நீ யாரா இடையில வருது போடான்னு சொல்லலையே. ஆக சாதாரண மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நம் கண் முன்னால் அடித்து கொண்டு சண்டை போட்டு கொண்டு போட்டி பொறாமையோடு கட்சி மனப்பான்மையோடு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் சண்டை போட்டு கொண்டு இருக்கும்போது நாம் சந்தோஷமாக கைத்தட்டி மகிழ்ந்து கொண்டு இருக்குவோமா? ஆனால் மாதா மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும். நம்ம பண்ணுற அக்கிரம அநியாயத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தனுக்கு அர்த்தமும் பண்ணுற அண்ணன் தம்பிகளுக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ளே நீங்கள் வெளியெல்லாம் போகாதீங்க. குடும்பத்திலே எடுத்துக்குங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு பண்ணுற கொடுமை, பொண்டாட்டி புருஷனுக்கு பண்ணுற கொடுமை, பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு பண்ணுற கொடுமை, பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு பண்ணுற, முதல்ல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா? ஏன் இல்லை? எல்லா கல்யாணத்துலேயும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை அந்த ஜெபம் முடித்த பிறகு பொண்ணு மாப்பிள்ளையை முட்டி போட வச்சு குருவானவர் ஜெபிப்பார். எதுக்கு? தூய ஆவியானவரால் அவர்கள் நிறைத்து இருவரும் ஒரே உயிரும் ஒரே உள்ளமாக இருக்கணும். 2 பேர் என்னைக்காவது ஒன்றா யோசிச்சுருக்காங்க? ஒன்றா யோசிச்சிருந்தா சண்டை வந்திருக்குமா அவங்கள்ட்ட? முதல்ல கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இல்லை, பெற்றோர் பிள்ளைகளிடையே ஒற்றுமை இல்லை.
ஒற்றுமை இல்லாதனால தான் சண்டை சச்சரவே வருது. அங்கே அமைதி இல்லாமல் காரணம் என்ன? ஒற்றுமை இல்லை. ஒரே மாதிரி யாரும் யோசிக்கிறதில்ல. ஏன் ஒரே மாதிரி யாரும் யோசிக்கிறதில்ல? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான ஆவி இருக்கிறதில்ல. எல்லாரும் உறுதி பூசல் தான் வாங்குறீங்க. எல்லாரும் உறுதி பூசல் தான். எல்லாரும் உறுதி பூசல் வாங்கிட்டீங்களா? யாரெல்லாம் வாங்கினவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் வாங்கிட்டீங்க. எல்லாரும் வாங்கிட்டீங்க. சரி, உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இப்போ இருக்கிறாரா? அது தெரியாது. தொடக்க நூல் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், தவறிழைக்கும் மனிதனில் நமது ஆவி தங்குவது கிடையாது. எப்பொழுது நீங்கள் பாவம் செய்கிறீர்களோ அந்த சமயத்திலே ஆவியானவர் உங்களை விட்டு, கடவுளின் ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போய்விடுவார். அதனால தான் தாவீதரசர் பாருங்க, திருப்பாடல் 51 சொல்லுவார், ஆண்டவரே உம் திருமுன்னிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதே. ஏன்னா பாவம் பண்ணிட்டேன். அடுத்தவன் மனைவியை நான் அபகரித்து கொண்டேன், அடுத்தவனையும் நான் கொன்று போட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், ஆகவே உடைய தூய ஆவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று கெஞ்சுவார். அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலே தூய ஆவி இல்லை என்று யாராவது வருத்தப்படுகிறோம். காசு இல்லைன்னா வருத்தப்படுவோம், வேலை கிடைக்கலன்னா வருத்தப்படுவோம், புள்ள கிடைக்கலன்னா, குழந்தை பிற கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது 3 வருஷம் ஆகுது குழந்தை இல்லைன்னா கவலைப்படுவோம். அல்லது யாராவது நம்ம என்ன சொல்கிறது, நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அது கேஸ் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பக்கம் தீர்ப்பாகலைன்னா அதுக்கு கஷ்டப்படுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவைகளும் இல்லை என்று சொன்னால் வருத்தப்படுகிற நாம், என்னிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லையே என்று நாம் ஏன் வருத்தப்படவில்லை? என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? மாதா கருவுற்றதே யாரால? தூய ஆவியால். அதே போல் திருச்சபை பிறக்கிற சமயத்திலே அன்னை மரியாளும் அங்கே இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலை படித்தீங்கன்னா, அன்னை மரியாளும் சீடர்களும் மேலறையில் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே திருத்தூதர்களோடு அன்னை மரியாளும் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யப்படுகிறார். என்னைக்குமே மாதா பிரிஞ்சு நின்னது கிடையாது. தம திருத்துவ இறைவனோடும் சேர்ந்திருக்கிறார், திருச்சபையோடும் சேர்ந்திருக்கிறார். எங்கும் மாதா தனிச்சு நின்னது கிடையாது. அதனால தான் சொன்னாங்க, எல்லாரும் என்ன நம்புங்கன்னு சொல்லலை, எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்லலை, எல்லாரும் நான் சொல்கிறத கேட்கலன்னு சொல்லலை, அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள்னு சொல்கிறாங்க. சேர்ந்து தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட என்ன சொல்கிறாரு, நானா சொல்லலையா, எதெல்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்டனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தூயாவியரை சொல்லும்போது தூயாவியும் தானாக பேச மாட்டார், எதையெல்லாம் என்கிட்ட கேட்குறாரோ அதைத்தான் அவரும் சொல்லுவார். அப்போ பாருங்கள், அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்குது. அதனால தான் பேயால் இன்றைக்கி அவங்களால ஜெயிக்க முடியல. நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிருது. ஏன்? நாம் தனியாக நிற்கிறோம். ஆனால் அதையே அப்படி எங்கேயோ பாருங்கள், எல்லோரும் பாருங்களேன், எங்கே நின்னாலும் இப்படி தான் பார்ப்போம், யாருமே இல்லாத பிள்ளை மாதிரி இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை ஒன்றாக இருக்க அழைத்தார். எப்படி ஒன்றாக இருக்கு? நமக்குள் ஒரே ஆவியை கொடுத்ததுனால்தான் ஒரே மாதிரியாக நம்ம யோசிப்போம். இப்போ நீங்கள் பேய் பிடிச்சவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் பெண்களுக்கு தான் அதிகம் பேய் பிடிக்குது, ஆண்களுக்கு கம்மியாக தான் பிடிக்குது. அப்படியே ரொம்ப ரேர். ஆனால் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்தோனியார் கோயில்லையும் இந்த எங்கள் ஊரில் மேரி மேக்தலின் ஸ்டைன் இருக்கும். பார்த்தா திருவிழா அன்னைக்கு தேர் முன்னாடி எல்லாம் அப்படி ஆடிட்டு போவாங்க. பயங்கரமாக இருக்கும். நமக்கு பயமாகவும் இருக்கும், எங்கடா நம்ம பக்கம் பாய்ச்சிருவாங்களோன்னுட்டு கொஞ்சம் பயமாகவும் தான் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்களாவே நடந்துக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு பேர் ஏதோ ஒன்று இருக்கும், அந்த பொண்ணு சொல்கிற பேர் வேறு ஒன்றா இருக்கும். அந்த பொண்ணு குடிக்கவே குடிக்காத, எனக்கு குவார்ட்டர் வேணும்னு கேட்கும், சுருட்டு வேணும்னு கேட்கும், அப்புறம் என்னென்னமோ கேட்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போ யாருடைய ஆவி பிடித்து கொண்டதோ அதே போல் அந்த பெண் செயலாற்றுவதை போல நம்மையெல்லாம் கடவுள் ஆவி பிடித்திருந்தால், கடவுளின் ஆவி நமக்குள் இருந்தால், கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருந்தால் நாம் கிறிஸ்துவை போல் அல்லவா இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவின் ஆவி நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுலடியார் இப்படியாக சொல்லுகிறார், கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். சரி, கடவுள் பாரபட்சம் பார்க்குறவரா இல்லை எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறவரா? எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்பார். அதுக்கு தான் பைபிளை படிங்கன்னு சொல்கிறது.
பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி மிக ஒரு அருமையான வார்த்தை, ஒற்றுமைக்கு ஒரு அருமையான வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்நியரை வெறுத்து ஒதுக்காதே. அந்நியரை வெறுத்து ஒதுக்காதே, நீ எகிப்திலே அந்நியராய் இருந்ததை மறந்து விடாதே என்று சொல்லுவார். இங்கே கர்நாடகாவில் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், ஒரே ஊரில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். ஒரே மொழி பேசுகிற, ஒரே இனத்தை சார்ந்த, ஒரே ஊரிலே வசிக்கிற மக்களிடையே பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொந்த ஊருக்காரன், வெளியூருக்காரன். கடவுள் பாரபட்சம் பார்ப்பாரா? கடவுளின் ஆவி உனக்குள் இருந்தால் நீ பிரித்து பார்ப்பாயா? உனக்குள் கட்சி மனப்பான்மை இருக்குமா? இருக்காது. இப்போ மாதா வேளாங்கண்ணிக்கு யாரெல்லாம் போகிறோம்? நம்ம மட்டும்தான் போகிறோமா, இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் போகிறானா? ஏன் மாதா சொல்லலாம்ல, கத்தோலிக்க கிறிஸ்தவ மட்டும் உள்ள வாங்க, மற்றவங்களாம் வெளியே போவாங்கன்னு எங்கேயாவது மாதா சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் நாம் சொல்லுவோம், இது எங்கள் கோயில், நாங்கள் மட்டும்தான் கட்டி பிடிச்சிக்குவோம், யாரையும் விட மாட்டோம். ஊருக்கு இப்படி 4 பேர் இருப்பாங்க, எங்கள் குடும்பம்தான் இதுக்கு, எங்கள் குடும்பம்தான் அதுக்கு செய், வேணான்னு சொல்லு, அடுத்தவனையும் விடு, அடுத்தவங்களையும் செய்ய விடுங்க. பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்லது மற்ற எந்த ஒரு காரணங்களுக்காகவோ கடவுளுக்காக மட்டும் செய்கிற மனிதர்கள் இன்றும் வாழ்கிறார்கள். நான் ஒரு சிலரை கேள்விப்படுறேன், இந்த மனிதர்களெல்லாம் உண்மையாலுமே கடவுளுடைய கொடை, யாருக்கும் பாரபட்சம், எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, நாம் மறந்து போகிறோம். ஏன் நம்மெல்லாம் எல்லாத்தையும் பாரபட்சத்தோட, பிரிவினை உணர்வோட, அவன் வேற நான் வேற, எல்லாரையும் அப்படி பிரித்து ஏன் பார்க்குறோம்னா, இவனெல்லாம் நமக்கு சொந்தக்காரன் கிடையாது, இவன் வேற, அப்படிலாம் ஏன் நம்ம பார்க்குறோம்னா, நமக்குள் கடவுளின் ஆவியார் இல்லை. மாதா ஏன் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்கன்னா, அவங்களுக்குள்ள கடவுளுடைய ஆவியார் இருக்கிறாங்க. வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு செய்கிறாங்க நல்லது, இங்கே வந்தாலும் செய்கிறாங்க. மாதாவுடைய திருத்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு யாரெல்லாம் போய் கண்ணீரோடு வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் உதவி செய்கிறார்கள், கடவுளிடம் பெற்றுக் கொடுக்கிறார்கள், கடவுளிடம் பரிந்துரைத்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள், பிரித்து பார்க்கவில்லை. ஏன்? அவர்களிடத்தில் கடவுளின் ஆவியார் நிறைந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு திருச்சபை சும்மா விளையாட்டுக்கு உறுதி பூசுதல் கொடுக்கல. இன்னைக்கு எல்லாம் சேக்ரமென்ட் பிகம்ஸ் அ செலப்ரேஷன்ஸ், கொண்டாட்டம். ஸ்பெஷல் மாஸ் ஞானஸ்தானம் வாங்கும்போது குழந்தையை தூக்கிட்டு யார் வருவா? கோயிலுக்கே வரானவன் தான் ஞானம் பெற்றவர். சொந்தம் விட்டு போயிடக்கூடாது. அவன் அப்போ தான் அவன் செயின் போடுவான், மோதிரம் போடுவான், அதை வாங்கி கொடுப்பான். விசுவாசமே இல்லாத பெற்றோரும் விசுவாசமே இல்லாத ஞான பெற்றோரும் எப்படி அந்த குழந்தைய ஒழுங்காக வளர்த்த முடியும்? நம்மலாம் எப்படி தெரியுங்களா? நம்ம பசங்க பிள்ளைங்களாவது எப்படியாவது வந்து தான் ஆகணும். இன்றைக்கி பிள்ளைங்களும் கஷ்டம்தான். சின்ன பிள்ளைங்களாக இருக்கிற வரைக்கும் புது நன்மை உறுதி பூசல் வரைக்கும் கோயிலுக்கு வரும். அதுக்கப்புறம் எப்போ வரும்? கல்யாணத்துக்கு தான் வரும். இப்போல்லாம் கல்யாணத்துக்கு கூட வர்றதில்ல, வெளியே போய் முடிச்சுட்டு ரெக்டிஃபிகேஷனுக்கு தான் வருது. நீங்கள்லாம் சிட்டி கல்ச்சர் நகர கலாச்சாரத்தில் பிள்ளைங்கள்லாம் பண்ணுற அநியாயம் கொஞ்சம் இந்த திருவருட்சாதனங்களை மதிக்கிறோமா? முதல்ல அதனுடைய மகத்துவத்தை, உன்னதத்தை, எதற்காக கடவுள் அதை கொடுத்தார் என்று அந்த உன்னதத்தை நாம் புரிந்து கொள்கிறோமா? ஒவ்வொரு அருட்சாதனத்துக்கும் திருச்சபை அழகான விளக்கம் கொடுக்குது. திருமுழுக்கு என்றால் என்ன? ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் நம்மை மாற்றுகிற அருள் சாதனமே திருமுழுக்கு, ஞானஸ்தானம். புது நன்மைன்னா என்ன? அப்பரச குணங்களுக்குள் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியிருக்கிற அருளடையாளமே நற்கருணை. உறுதி பூசல் என்றால் என்ன? உறுதி பூசல் என்ன? தூய ஆவியாரையும் அவரது கொடைகளாலும் நம்மை நிரப்பி திரு அவையின் பணிகளில் கடமை உணர்வோடு நாம் ஈடுபட அருளை தருகிற திரு அடையாளமே உறுதி பூசுதல். திருமணம் என்றால் என்ன? ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறிமுறைப்படி வளர்த்தெடுக்க அருளை தருகிற திருவருள் சாதனமே திருமணம். நோயில் பூசுதல் என்ன? மூப்பர்கள் நோயுற்றோர் மேலே எண்ணெய் பூசி அவர்கள் ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியார் அவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறார் என்பதுதான் நோயில் பூசல். அவஸ்தை சாக போகிற நேரத்தில் கொடுங்க சாமி, சீக்கிரம் போய் சேரட்டும்,
சில சாமியாருங்க கைராசி கொடுத்துட்டு வந்த பின்னாடியே செய்தி போயிடும். ஆனால் எனக்கெல்லாம் ராசி வேறு. நான் கொடுத்துட்டு வந்தேன்னா அப்படியே 2 வருஷம் உயிர் வாழ்வாங்க. அப்படித்தான் ஒருத்தர் ஒரு பங்கில் போயிட்டு நான் கூப்பிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு கீழே எல்லாம் போட்டு அழுதுட்டு இருக்குது. அவங்க அம்மா அவங்க பொண்ணுங்கள்லாம் அழுது, ஐயோ எங்கள் அப்பா போயிட்டா சாமி, அம்மா போகலம்மா இன்னும் இருக்குது ஏமா அப்படின்ட்டு. அப்புறம் போய் அவஸ்தை கொடுத்துட்டு வந்தேன், நோயில் பூசுதல் கொடுத்துட்டு வந்தேன். வந்து அடுத்த வாரம் அவர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறார் சாமி அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கிறாருன்னு கேட்டால் 2 வருஷம் பென்ஷன் வாங்கி கொடுத்துட்டு தான் போய் சேர்ந்தார். பார்த்தீங்களா? நோயில் பூசுதலை எதுக்கு நாம் வச்சுருக்கிறோம்? அதனுடைய மகத்துவத்தையே புரிஞ்சிக்கிறது கிடையாது. குருத்துவம், திருமணம், அதனுடைய மகிமையெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல. சும்மா விளையாட்டுக்குன்னு நினச்சிக்கிறோம். அந்த வரிசையில் பார்த்தோன்னா உறுதி பூசல் எதற்கு கொடுக்கிறார்கள்? தூய ஆவியால் என்னதற்காக உன்னை நிரப்புகிறார்கள். ஆனால் அதில் என்னைக்காவது நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட உறுதி பூசல் முடிஞ்சோடனே ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா? எப்படா இருந்துச்சு? இப்போ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, சாக்லேட் வாங்கி தரீங்க, ஏதாவது பீஸா பர்கர் என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க, எப்படி இருக்குன்னு கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? கேட்பீங்க. அதே சமயத்தில் புது நன்மை அது உறுதி பூசல் வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு புத்தி வரம் தெரிஞ்ச பின்னாடி அப்புறம் அவன்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? எப்படா இருந்தது, நல்லா இருந்துச்சா, என்னடா உனக்கு அனுபவம் கிடச்சிதுன்னு யாராவது கேட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டோம். வாடா ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, ஃபோட்டோகிராஃபர் வெயிட் பண்ணுவார், கூட்டி டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே அவளை தான் மாட்டி வச்சுக்க வேண்டியதான் செவுத்தில். வேறு என்ன பண்ண முடியும்? 13 வயதிலே 14 வயதிலே உறுதி பூசல் ஏன் கொடுக்கிறார்கள்? தூய ஆவியாரையும் அவரது கொடைகளாலும் நம்மை நிரப்புகிறார்கள். ஏன்? அதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்குது வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் உனக்கு அறிவு தெளிவு வந்து நீயாக எல்லாவற்றையும் யோசித்து சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தூய ஆவி உனக்கு கொடுக்கிறார். எதற்கு தூய ஆவியை திருத்தூதர்களுக்கு கொடுத்தார்? தூய ஆவி எதற்காக கொடுத்தார்? யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 26வது வசனத்திலே இப்படியாக இயேசு சொல்கிறார், என் பெயரால் தந்தை அனுப்பு போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார், நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஒன்னாருக்கு நமக்கு யார் கற்றுக் கொடுப்பாரு? ஆவியானவர் தான். தூய ஆவியானவரை தவிர யாரும் உனக்கு ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கவே முடியாது. நல்லா படிச்சிங்கன்னா திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் சீடர்களுடைய வாழ்க்கையே வேறையாக இருக்கும். திருத்தூதர் பணிகள் நூல் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை படித்து பாருங்கள். அவர்கள் ஒரே உயிரும் ஒரே உள்ளமுமாயிருந்தார்கள். பெந்தகோஸ்து நாள் ஏன் ஏசாண்டவர் உடன் இருக்கும்போது கூட அந்த சீட்டர்லாம் அடிச்சுக்கிறாங்க. யார் பெரியவன் அடிச்சுக்கிறான், நீ வேற நான் வேறன்னு அடிச்சுக்கிறான். கடைசியில் சீட்டுக்கு வலப்பக்கம் ஒருத்தன் இடப்பக்கம் ஒருத்தர்னு அடிச்சுக்கிறாங்க. யார் பெரியவன் சண்டை அவங்களுக்குள்ளே இருக்குது, பயம் இருக்குது, அவநம்பிக்கை இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் தூய ஆவியார் அவளுக்குள்ளே வந்த பிறகு இது எல்லாமே மாறிப்போனது. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இருந்தார்கள். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மிஷனும் விஷனும் ஒரே மாதிரியாக இருந்தது. அவருடைய நோக்கம் ஒன்றாக இருந்தது. உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பரப்ப வேண்டும். மாதாவுடைய எண்ணம் அதுதான். கடவுளுடைய அரசை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும், அது இயேசுவால் தான் முடியும். அந்த மீட்பு பணிக்கு மாதா உதவி செய்கிறாள், ஒன்றுபடுகிறாள், ஒன்று சேர்கிறாள். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் மகனோடும் புனிதர்களோடும் திருச்சபையோடும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே தனியாக இருக்கணும், தனியாக செய்யணும், நான் மட்டும் தனியாக தெரியணும், நான் மட்டும் தனிச்சிருக்கணும். கிடையாது. தூய ஆவியை பெற்றுக்கொள்ளாத ஒருவரால் தான் அப்படி இருக்க முடியும். தூய ஆவியை யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்திருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மாதா நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய கனிகளிலே மிக முக்கியமான ஒரு கனி அது. நாம் ஏன் ஒன்றா சேர மாட்டேங்கிறோம், நமக்கு ஏன் இந்த இயல்பெல்லாம் இருக்குன்னா நமக்கு தூய ஆவியானவர் இல்லை. இதனால தான் கலாத்தியர் 5:19 நாம் படிக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கடவுள் தூய ஆவியார் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஊனியல்வின் செயல்கள்
யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்மெல்லாம் மனுஷ இயல்பில் இருந்தோம்னா இத்தனை குணமும் நம்மகிட்ட இருக்கும். இத்தனை குணமும் அப்போஸ்தலர்கள் தூய ஆவியால் நிரப்பப்படாத போது அவள்கிட்ட கட்சி மனப்பான்மை இருந்துச்சு, பிரிவினை இருந்துச்சு, பிளவு இருந்துச்சு, சீற்றம் இருந்துச்சு. ஆனால் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட பிறகு அதே அதிகாரத்தில் 22வது வசனத்தை படியுங்கள். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமே இல்லை. இடமே இல்லை. அப்போ நம்மெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னா, கடவுளுடைய ஆவி நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம கடவுள் மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம், கடவுள் மாதிரி யோசிப்போம், கடவுள் மாதிரி செய்வோம். கடவுளின் ஆவி நம்மில் இல்லாததினால்தான், நாம் இந்த ஊனியல்பில் இருக்கிறதுனால்தான், அல்லது தீயாவியால் நிரப்பப்படுவதனால்தான் நாம் ஒன்று சேர்வதில்லை, பிரித்து பார்க்கிறோம், பொறாமை கொள்கிறோம், சண்டை போடுகிறோம். ஒரு அருமையான உதாரணம், இங்கே அரிசிக்கு வச்சுருக்கிறீங்க, இது மாதா எடுத்து சாப்பிட போகிறாங்களா? யாருக்கு? அவங்களோட பிள்ளைகளுக்கு. நல்லா சம்பாதிக்கிற பிள்ளைங்க சம்பாதிக்காத பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க. இதை பார்க்கும்போது மாதா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, என் பிள்ளைங்க இரக்கத்தோடு இருக்கிறாங்களே, என் பிள்ளைங்க ஒத்துமையாக இருக்கிறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்றைக்கி மாதா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. யோவான் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே படியுங்கள். இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். பிரைஸ் தி லார்ட். மாதாவுக்கு நீ மாலை போடலாம், மாதாவுக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் அவங்க பிள்ளைகளை நீ முதல்ல ஏற்றுக்கிட்டியா? எல்லாருமே அவங்க பிள்ளைங்க தானே. உன் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர்த்த வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், சைடு வீட்டுக்காரன், எல்லாருமே அவங்க பிள்ளைங்க தானே. சொல்லப்போனால் இயேசு ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தான் சொல்லி கொடுக்கிற ஜெபத்திலே கொண்டு வந்தார்? என்ன சொன்னார்? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. என் தந்தையேன்னு சொல்ல, உன் தந்தையேன்னு சொல்லலை, நம் தந்தையேன்னு சொல்லலை, எங்கள் தந்தையே, எங்களுடைய. கடவுள் எல்லாருக்கும் தன்னுடைய மகன். எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கலைன்னா அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் அந்த பொது தீர்வையிலே 35 வசனங்களிலிருந்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், அங்கே கிறிஸ்தவர் என்ற வார்த்தை அவர் குறிப்பிடவில்லை, திருமுழுக்கு பெற்றவர் என்ற வார்த்தையை குறிப்பிடவில்லை. இப்படித்தான் சொல்லுகிறார்: நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உண்ண கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன், நீங்கள் குடிக்க கொடுத்தீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள், நான் அந்நியனாயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே இதையெல்லாம் நாங்கள் எப்போ செஞ்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இயேசுவின் பதிலை பாருங்கள். சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். ஆக கடவுளுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் மேலே பாசம். கோயிலில் நீ பக்திமான் தான், வெளியில் அரக்க, வெளியில் அசுரனாக இருக்கிற, அப்படியே அடுத்தவனை பார்த்தா எரிஞ்சு விழுவுற, அப்படியே உன கொள்ளலாமல் உனக்கு அப்படி குத்தி என்ன பண்ணலாம், அவனை பார்த்தாவே எனக்கு பக்குன்னு எரியுது. தண்ணியை ஊற்றி அணைச்சிக்க, வாட்டர் பாட்டில் எப்போ போனாலும் எடுத்துக்கிட்டே போ. என் மருமகளை பார்த்தா எனக்கு அப்படியே வருது சாமி. உன்னை பார்த்தா மருமகளுக்கு வரும், மருமகளை பார்த்தா உனக்கு வரும், 2 பேர்த்த பார்த்தா எங்களுக்கு வருது. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோமேண்ணா. புருஷனை பார்த்தா பொண்டாட்டிக்கு என்ன வரணும்? பாசம் வரணும். அம்மா அப்பா வரார், அதுவா வரட்டும்.
நான் வழக்கமாக இந்த ஜோக்கு எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேங்க, சொன்னதில்லை, இங்கேயும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு வீட்டில் ஒரு சின்ன பையன் இருந்தானா, வீட்டில் புருஷனும் முன்னாடி சண்டை போட்டுட்ருக்குறாங்களாம். இவர் சொல்கிறாராம், எடுத்தோன்னே இவர் ஆரம்பிக்க, ஏண்டி இப்படி பேய் மாதிரி ஆடுற அப்படின்னானா. உடனே இந்த அம்மா ஆரம்பிச்சிக்கிச்சு, நானாயா பேயா ஆடுறேன், நீதாயா நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு நினச்சான். அப்புறம் இவனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அட கொடுவிலே, நம்ம நாய்க்கும் பேய்க்கும் தான் பிறந்தோமா அப்படின்னு நினச்சாங்கன்னா. இந்த கோவத்தில் ஃபோனை எடுத்துக்கிட்டு கொடுக்க ஒரு சேர் இருந்தது, எட்டி உதச்சிட்டு போனான். அந்த முண்டத்தையெல்லாம் எவன் இங்கே போட்டது அப்படின்னு பார்த்தா, சேருக்கு பேர் முண்டம். எட்டி உதைக்கிறான். அப்புறம் ஃபோனில் திட்டிக்கிட்டே போகிறான், டேய் தண்டம் சீக்கிரம் வாடா, வீட்டில் ஒரே பிரச்சனை, வா போய் எங்கேயா போய் சரக்கு அடிச்சிட்டு வரலான்னு அவனை கூப்பிட்றான். போயிட்டான். இவன் வர சொன்ன ஃப்ரெண்டு அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த பையனுக்கு நான் இவர் தான் தண்டம் மாட்டிருக்குது வராரு அப்படின்னாமா. அப்போ அவன் சொன்னான்னா, வாங்க தண்டம் முண்டத்தில் உட்காருங்க, சேருது முண்டம், வாங்க தண்டம் முண்டத்தில் உட்காருங்க, நாய் வெளியே போயிடுச்சு, பேய் உள்ளே சோறாக்கிட்டு இருக்குது அப்படின்னானா. வந்தவன் ஓடியே போயிட்டானான். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், வீட்டுக்காரன் அப்படியே லவ் பண்ணி, இதில் லவ் மேரேஜில் தான் அதிக சண்டை வருது. லவ் மேரேஜில் பார்த்தீங்கன்னா அதாவது லவ்வுக்கு பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளை பார்க்கலன்னா எனக்கு தூக்கம் வராது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவளை பார்த்தாலே தூக்கம் வராது. அது பால்வடியும் முகம். எப்போ லவ் பண்ணும்போது, கல்யாணத்தப்போ அதுவா, அது மூஞ்சியாது எப்போ பார்த்தாலும் காயற வடச்சட்டி மாதிரி எள்ளும் கொள்ளும் வெடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அவள் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டாம்பாங்க. லவ் பண்ணும்போது ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எரிஞ்சு உழுவுறான், பார்த்தாவே எரிச்சு கொள்ளும் அப்படி வந்து. ஏன்? கடவுளுக்குள் அவரை பார்ப்பதில்லை, கடவுள் அவருக்குள்ளாகவும் பார்ப்பதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுள் மனிதனை தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். காயின் ஆவேலை கொன்ன பிறகு கடவுள் சும்மா இருக்கல. நல்லா நினச்சிக்குங்க, நீங்கள் கடவுளுக்கு எதிராக தப்பு செஞ்சால் கூட அவர் மன்னிச்சுட்டு போயிடுவார். ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள நோகடிச்சிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது துன்பத்தை கொடுத்தீங்க, கண்டிப்பாக கடவுள் கேட்பார் என்பதற்கு பைபிளில் மிகச்சிறந்த உதாரணம் இது. இயேசுவின் வாழ்க்கையிலும் உண்டு. சவுல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார், கிறிஸ்தவங்கள் எல்லாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறார். தமஸ்கு நகருக்கு போய் கொண்டிருக்கும்போது அவரை தடுத்தாட்கொண்டு கேட்குற கேள்வி என்னது? சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நேரம் ஏசுநாதரை அவர் துன்புறுத்தினார். நல்லா கவனிச்சிக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு, அது மாமியாரோ மருமகளோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாய் தகப்பனோ பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்த வீட்டுக்காரனோ அல்லது எந்த மொழியோ இனமோ நிறமோ ஏதோ ஒன்று, அந்த மனுஷனை நீங்கள் துன்புறுத்துனீங்கன்னா கடவுள் உங்களை கேட்பார், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று. அடுத்தவருக்கு பாசம் வைப்பதற்குத்தான், அடுத்தவரை அன்பு செய்வதற்குத்தான் கடவுள் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரே ஒழிய அடுத்தவரை துன்புறுத்துவதற்கு எங்கேயும் கடவுள் எதையும் உங்களுக்கு சொல்லவில்லை. தீர்ப்புக்குள்ளாகாதபடி தீர்ப்பிடாதீர்கள் என்று தான் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், கடவுள் நம்மிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அவருக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சிடறீங்க, கோயில் பிரமாதமாக கட்டிடுறீங்க, அதுக்குள்ளே எல்லா ஜோடனையும் பண்ணிடுறீங்க, கடவுளுக்கு உரியதெல்லாம் சூப்பர் செஞ்சிடுறீங்க. ஆனால் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அவங்க பிள்ளைகளை பிரிச்சில்ல பார்க்குறீங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு பிரிச்சில்ல பாடுறீங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, எப்பொழுது எல்லோரையும் நாம் அன்பு செய்கிறோமோ, எல்லோரையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுது தான் உண்மையிலேயே அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடையும். ஏன்னா அவங்க தாய், அனைவருக்கும் தாய், அனைவருக்கும் தாய். மாதாவுக்கு மகிழ்ச்சி தரணும்னா நீங்கள்லாம் ஒன்றா இருங்க, அதுதான் மாதாவுக்கு மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி. எல்லோரும் சேர்ந்து இனம் மொழி நிறம் எல்லாவற்றையும் கடந்து, படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரர், அழகு இருக்கிறவங்க அழகு இல்லாதவங்க எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு விழா எடுப்பது தான் அன்னைக்கு மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஒருத்தர் சாப்பாடு ஊட்டிக்கணும், அதுதான் கரெக்டு. ஆனால் அன்புக்குரியவர்களே, அன்னைக்கு மகிழ்ச்சியோடு இருக்க கடவுளுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க இந்த திருப்பலியிலே பக்தியோடு ஜெபிப்போம்.